நபிமார்களை ரசூல்மார்கள் அல்லாஹ் ஏன் அனுப்பினானா, நாளைக்கு அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் நிற்கும்போது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அல்லாஹ் எனக்கு எந்த நேர்வழியும் வரல, எனக்கு எது தப்பு எது சரின்னு சொல்லி கொடுக்க யாரும் வரல, எனக்கு எதுவும் தெரியாது, அதனால தான் இந்தந்த பாவங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதன் தான் தப்பிப்பதற்கு சாக்கு போக்கெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் தூதர்களை தன்னுடைய நபிமார்களை மனிதர்களே சிறந்தவர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பி வச்சுட்டான். அவங்க மூலமாக எது நேர்வழி எது கெட்ட வழி அல்லாஹ் பிரித்து காட்டிட்டான். அப்போ நாளைக்கு அல்லாஹ்விடம் ஏதேனும் தப்பிக்கிறதுக்கு சாக்கு போக்கு சொல்ல முடியுமானா முடியாது. இதன் காரணமாக தெளிவான ஆதாரம், அல்லாஹ்விடமிருந்து நேர்வழி வந்ததுக்கான ஆதாரம் தூதர்கள் மூலமாக நமக்கு நிரூபணமாக ஆயிடுது. அடுத்து அந்த தூதர்கள் வழியாகத்தான் அல்லாஹ் தஆலா வேதங்களை இறக்கியிருக்கான். அப்போ வேத ஆதாரமும் இருக்குது, தூதருடைய வார்த்தைகளும் ஆதாரமாக இருக்குது. அந்த அடிப்படையில் இப்போ நற்செயலின் பக்கம் மக்களை அழைக்கிறக்கும் நன்மை ஏவவும் தீமையை தடுக்கவும் அல்லாஹ் தஆலா நபிமார்களை தான் இதில் தேர்வு செய்திருக்கிறான். ஆக அந்த பணியில் அவங்க வந்தாங்க, அதை செய்தாங்க அப்படிங்கிறத இந்த இளைஞர்கள் நல்ல சீரான சரியான பாதையில் இருக்கக்கூடியவங்க நம்புவாங்க அப்படின்னு ஷேக் சொல்கிறாங்க.